ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினரா இணைந்திருப்பது யாம் இருக்க பயமே ஜோதிடர் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. மே 26 வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய குரு பயிற்சி அனைத்து மக்களுக்கும் எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்களை கொட்டி கொடுக்க போகுது? நவகிரகங்கள்ல முக்கியமான பயிற்சியாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லுவாங்க. கிரகங்கள்ல ஒரு ஜாதகத்துக்கு குருவினுடைய பலன் இருந்துச்சுன்னா திருவினுடைய அருள் கிடைச்ச மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தெய்வங்கள் அத்தனை பேரும் ஒரு ஜாதகத்துக்கு முழு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சுய ஜாதகத்துல குரு பலன் இருக்கா. குரு பலன் அப்படின்றது ராசிக்கு 2, 5, 7, 9, 11வது இடத்துல குரு எப்பொழுதெல்லாம் வருகிறாரோ அப்பொழுதெல்லாம் குரு பலன் ஒரு ஜாதகத்துக்கு வரும். அப்படி வரக்கூடிய காலகட்டத்தில் கல்யாணம் பண்ணுறதுல தொடங்கி, வீடு கட்டுறதுல தொடங்கி, சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் பண்ணுறதுல தொடங்கி ஒரு மனிதன் வாழ்க்கைக்கு தேவையான நல்ல செயல்கள் அத்தனையும் இந்த குரு பலன் இருக்கும் பொழுது தொடங்கி செய்யலாம். இந்த குரு பெயர்ச்சிக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா, கடக ராசியில குரு பகவான் கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய சொந்த வீட்டுக்கு நிகரான ஒரு வீடு, அந்த உச்ச வீட்டில் உச்சம் அடைஞ்சு மிக அற்புதமான பலனை கொடுக்க காத்திருக்கார். கடகம் சந்திரனுக்கு அதிபதியான வீடா இருக்கிறதுனால கடகத்துல குரு உச்சம் அடையக்கூடிய காலகட்டம் குரு சந்திர யோகத்தை ஏற்படுத்துறாரு. அந்த குரு சந்திர யோகம் ஏற்பட்டு அவர் பார்க்கக்கூடிய ராசிகள் ரொம்ப அற்புதமான ராசியை பார்க்குது. அதுல முதல் ராசியா விருட்சிக ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்த ராசியா மகர ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. அதற்கு அடுத்ததா மீன ராசிக்காரர்களை பார்க்கிறாரு. இந்த மகரமும் மீனமும் 7.5 சனியில பட்டு பாடாப்பட்டு சிக்கி போராடி வெளியே வந்துட்டாங்க இப்பதான். பட் இந்த குரு பார்வை என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய தெளிவை தரும். ஒவ்வொரு ராசி ரீதியாகவும் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நற்பலன்கள் மற்றும் அதிர்ஷ்டங்கள் இருக்கு பார்க்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு 2026 வரக்கூடிய குரு பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களையும் அதிர்ஷ்டங்களையும் கொட்டி கொடுக்க போகுது? மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிச்சு நடந்துட்டு இருக்குது. கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வருஷமா 7.5 சனியோட மிக கடுமையான ஒரு தாக்கத்துல கடந்து வந்த ராசி மீனராசி. ஏன்னா மீன் எப்பவுமே நான் சொல்லுவேன், வெளுத்ததெல்லாம் பாடு நம்பு வெகுளியா இருந்து ஏமாறக்கூடிய ராசி மீனராசி. எல்லாருக்கும் செய்வாங்க, எல்லாருக்காகவும் வாழ்வாங்க. எனக்காக நான் வாழவே இல்லையே அப்படின்னு நினைக்கும் போது தான் இந்த 7.5 சனி ஆரம்பிச்சு மீனராசியை கடந்த 3 வருஷம் பாடாப்படுத்தி எடுத்தது. இனிமேல் பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, எங்களுக்கு எப்போதான் விடியல் கிடைக்கும் நினைக்கிற நேரத்துல தான் தன்னுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு 5வது இடத்துல உச்சம் அடைஞ்சு வரார். 5ல குரு உச்சம் அடைகிறது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா பஞ்சமஸ்தானத்தில் குரு உச்சம் அடைஞ்சதுன்னா பல்வேறு பாக்கியங்களை கடவுள் கொடுப்பார். குறிப்பா ராசிநாதன் உச்சம் அடைகிறது மனக்குழப்பம், மனநோய் சரியாகும். ஏற்கனவே மனசுல தீராத வலி, தீராத போராட்டம், தீராத குழப்பம், லைஃப்பை பற்றின பயம் இருக்குது, அடுத்த என்ன பண்ண போகிறன்றதை பற்றின பயம் இருக்குது, நான் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கேன், எனக்கு ஒரு தெளிவே வந்துடாதா, 7.5 சனியில் முதல் பகுதியே தாங்க முடியலையே, இப்போ ஜென்ம சனி வேறு ஆரம்பிச்சிருக்கு, அடுத்து பாத சனி, இன்னும் 5 வருஷம் நான் எப்படி தாக்கு பிடிப்பேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 5ல் வந்திருக்கக்கூடிய குரு நேரடியாக ராசியையே பார்க்கறதுனால அந்த 7.5 சனியோட தாக்கம் அடுத்த ஒரு வருஷத்துக்கு கண்டிப்பாக குருவோட பலனால இருக்காது, கவலைப்பட வேணாம். அதில் ரொம்ப முக்கியமாக நான் பார்க்கப்படக்கூடியது 4ல் குரு இருக்கும் பொழுது ஒரு வனவாசமான வாழ்க்கை தான் மீனராசிக்கு. எங்கேயாவது கிளம்பி போயிடலாமா, இடம் விட்டு இடம் மாறலாமா, ஊர் விட்டு ஊர் போகலாமா, தேசம் விட்டு தேசம் போகலாமா, வேலையை மாற்றிக்கலாமா, எதுலையும் ஒரு மனநிறைவை மீனராசி அனுபவிச்சிருப்பாங்களான்னா சத்தியமா இல்லை. மனச்சிறைக்குள்ள வாழ்ந்தாங்க. ஜெயிலில் வாடுற மாதிரி தான் வீட்டுக்குள்ளேயே இருந்தேன் நான். வீட்டுக்குள்ளே இருந்தாலும் எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, படுத்தா தூக்கம் கிடையாது, உடம்புல ஏதாவது ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். வேலையில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை, ஃபேமிலியில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, லவ்வர்ஸ்குள்ளே பிரச்சனை, இப்படி தான் போயிட்டே இருந்தது. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு கொடுக்குற மாதிரி இந்த குரு பெயர்ச்சி மீனராசிக்கு வருது. 5வது இடத்துல குரு உச்சம் அடைஞ்சு வரார். உச்சமடையக்கூடிய குரு கடவுள் புண்ணியத்தில் நிறைய நல்லது செய்வார். இதுதான் பண்ணணும், இதுதான் செய்யக்கூடாதுன்னெலாம் கிடையாது. மீனராசிக்காரர்கள் எந்த விஷயத்தெல்லாம் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ தயவு செஞ்சு தொடங்குங்க. அது வேலையை தொடங்கணுமா தொடங்குங்க, வீடு கட்ட தொடங்கணுமா தொடங்குங்க, கல்யாணம் பண்ண தொடங்கணுமா தொடங்குங்க, குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக செய்யுங்க, ஒரு சொத்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பண்ணுங்க. அப்போ உங்களுடைய ஸ்டார்ட் அப் எதுவாக இருந்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் செய்வது மிகப்பெரிய பலத்தை தரும். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றம் மீனராசிக்கு இந்த வருஷத்தில் நிச்சயமாக இருக்கும். சார் கையில் காசே இல்லை சார், எவ்வளோ அள்ளி வச்சு செலவு பண்ண சார், அந்த 7.5 சனி இந்த 3-4 வருஷமா பிச்சைக்காரனை விட நாங்கள் மோசமாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்ல நிறைய மீனராசிக்காரர்கள் புலம்பி நான் பார்த்தேன். 10வதுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உச்சம் அடைகிறதுன்றது 10 பட்டம், பதவி, பேர், புகழ், பணம் இது எல்லாமும் சேர்ந்து வரும். ஒரு புதிய பட்டம் வருது, புதிய பதவி வருது, புதிய புகழ் வருது, புதிய பொறுப்பு உங்களை தேடி வரும். அதே மாதிரி அது பொருளாதார ரீதியாகவும் வளம் பெறக்கூடியதாக இருக்கும். பதவி மட்டும் வச்சுருந்தா என்ன சார் பண்ணுறது, காசு இருந்தால் தானே வாழ்க்கையில் மதிக்கிறாங்கன்னும் போது அந்த பணமும் இவர்களுக்கு இரட்டிப்பாக கிடைக்கக்கூடிய சூழலை கடவுள் தருவார். ரொம்ப முக்கியமாக 9ஆம் இடத்தை மீனராசிக்காரர்களுக்கு முதல் பார்வையாக குரு பார்க்குறார். 9 குரு பார்க்கறதுனால இந்த வருஷத்தில் கண்டிப்பாக ஒரு திடீர் யோகம், திடீர் அதிர்ஷ்டம், ஒரு திடீர் பண வரவு உண்டு.
ஏன் ஒரு ஜாக்பாட் கூட அடிக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இவங்களுடைய ஜாதகத்துக்கு இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி பொருளாதார ரீதியாக தொழில் ஏதாவது பண்ணி அந்த தொழிலில் பெரிய லாபம் பார்ப்பாங்க. ஏற்கனவே ஒரு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த ஷேர்ஸ் எல்லாம் இன்னைக்கு பெரிய அளவில் போகும். ஏற்கனவே ஒரு 10,000க்கு வாங்கின இடம் இன்னைக்கு 50,000க்கு விற்கும். 5 லட்சத்துக்கு வாங்கின இடம் இன்னைக்கு 50 லட்சத்துக்கு விற்கும். இந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் அமையும். 12ல் ராகு இருக்கிறதுனால நிறைய வெளியூர், வெளிமாநில, வெளிநாட்டு பயணங்கள் இவங்களுக்கு அமையும். நிறைய டிராவல் பண்ணுவாங்க இந்த பீரியட்ல. அதே மாதிரி இந்த 7 நாடு சனியில வந்து பண ரீதியாகவும் பிரச்சனை, வீட்லயும் பிரச்சனை அப்படின்னு இருக்கு. அதே சமயத்துல உடல் ரீதியாகவும் பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க மீனராசிக்காரர்கள். அதெல்லாம் சரியடையும். கண்டிப்பா சரியாகும். ஏன்னா நம்ம ஆரம்பிக்கும் போது அந்த வார்த்தையை தான் சொன்னேன். உடலாலையும் மனசாலையும் எதுலையுமே நிம்மதி இல்லை, போராட்டம்னே வாழ்ந்துட்டாங்க. இந்த 7.5 சனியில பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய தெளிவை கடவுள் கொடுப்பார். இந்த உச்சகுரு பார்த்துட்டாலே போதும், உடம்புல இருக்கிற பிரச்சனை சரியாகும், மனசுல இருக்கிற பிரச்சனை சரியாகும். பல பேத்துக்கு மனநோய் இருந்துச்சு, நமக்கு ஏதாவது ஆயிடும், நம்ம செத்துருவோம், உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்கும், ஹார்ட் அட்டாக் வந்துடும், இப்படிலாம் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. அந்த கவலைகள் எல்லாம் கடவுள் புண்ணியத்தில் மாறும். 4ல் ராகு இருக்கும் பொழுது நிறைய பேர் இடம் மாறலாம், ஊர் மாறலாம், எல்லாம் மாறலாம், வேற வீட்டுக்கு போயிடலாம், வேற வண்டி மாற்றிக்கலாம் நினச்சினே தான் இருந்தாங்களே தவிர எதையுமே செஞ்சதில்லை. ஆனால் இந்த மேற்கு பிறகு அது எல்லாமும் கடவுள் புண்ணியத்தில் நடக்கும். புதுசாக வீடு வாங்கணும், புதுசாக ஒரு வண்டி வாங்கணும், புதுசாக ஒரு சுபகாரியம் குடும்பத்தில் பண்ணணும், ஒரு கல்யாண வயசில் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், பிரிஞ்சு வாழ்ந்தவங்களுக்கு நல்ல இன்னொரு வாழ்க்கை அமையும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை சார் எங்களுக்குன்னா கடவுள் புண்ணியத்தில் நல்ல குழந்தை கிடைக்கும் சார். பிள்ளைகளுக்கும் பெற்றவங்களுக்கும் ஆகாமலே இருக்குன்னா ஆண்டவன் புண்ணியத்தில் அந்த பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்வார்கள், பெற்றோர்கள் பிள்ளைகளையும் புரிந்து கொள்வார்கள். 6ல் கேது இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் பேசுகிறவங்கள்ட்ட பழகிறவங்கள்ட்ட ஜாகிரதையாக இருங்க. 6ஆம் இடம்ன்றது எதிரி, சத்துரு தொல்லை, கடன் தொல்லைகளை ஏற்படுத்தும். அதில் கொஞ்சம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் கவனமாக இருக்கணும். என்னதான் 1000 ஆறுதல் சொன்னாலும் 7.5 சனி நடக்குது. 7.5 சனின்றது உங்களுக்கு மழையில் ஒரு வெயில் அடிக்கிற மாதிரி. மழையில் வெயில் அடித்தா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நெல் காய வைக்க முடியுமா? இல்லை வெயில் அடிக்கணும் துணி காய வைக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த டைமில் நம்ம எவ்வளோ பக்குவமாக இருப்போமோ அந்த மாதிரி இது 7.5 சனியோடு வரக்கூடிய ஒரு குரு பலன் அப்படின்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான பல விஷயங்களை குரு கொடுக்கறதுக்கு காத்திருந்தாலும் சனி ஏதாவது ஒரு ரூபத்தில் அதை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவார். அப்போ கொஞ்சம் நம்ம கவனமாக இருப்போமே. சிம்பிளாக சொல்லணும்னா நைட்டில் வண்டி ஓட்டுற மாதிரி தான். பகலில் நம்ம 10 கண்ணு சுற்றி இருந்தால் கூட வண்டி ஈஸியாக ஓடிடும். ஒரு இரவு நேரத்தில் பயணம் பண்ணும்பொழுது ரொம்ப ஜாகிரதையாக போகணும். குறுக்கில் எது வேணாலும் வரலாம். கொஞ்சம் நம்ம 4 தடவை பார்த்துட்டு போகிற மாதிரி தான் இந்த பீரியடில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக சார். அதே மாதிரி இவர்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனைகளை தடுப்பதற்கு இந்த குரு பயிற்சி காலகட்டங்களில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும்? மீனராசிக்காரர்கள் ஜென்ம சனி நடக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு இவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய பலத்தை தரக்கூடியதாக இருக்கும். சனிக்கிழமை வரக்கூடிய சனி பிரதோஷம் எப்போதெல்லாம் வருகிறதோ அப்பெல்லாம் போயிட்டு ஒரு சாமிக்கு நந்தியம்பெருமானுக்கு அருகம்பில் மாலையும் சிவபெருமானுக்கு ஒரு வில்வ மாலை வாங்கி கொடுத்துட்டு இவங்க கையால் ஒரு படி பால் அல்லது ஏதாவது ஒரு கைங்கரியம், சாமிக்கு ஒரு நெய்யோ ஒரு விளக்கேற்றுறதுக்கு ஒரு எண்ணெயோ ஏதாவது ஒன்று அவங்களால முடிஞ்சதை சாமிக்கு கொடுத்துட்டு ஒரு 10 பேர்த்துக்கு ஒரு தானம் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு சாக்லேட் இல்லை சுண்டல் ஏதாவது படைச்சு எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு அந்த பிரதோஷ வேலை முடிந்ததுக்கு பிறகு இவர்களது கைகளால் அந்த அன்னத்தை பரிமாறும் பொழுது வாழ்க்கையில் கண்டிப்பாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பாவ கர்மங்களும் விலகும். புண்ணிய பலனை நோக்கி அவர்கள் செல்ல காத்திருப்பார்கள். ஸோ ரொம்ப முக்கியமாக ஒரு நல்ல நேரம் வருது மீனராசிக்கெல்லாம். கவலைப்படாதீங்க. 7.5 சனி கண்டிப்பாக கஷ்டப்படுத்தும் தான். பட்டுட்டீங்க 3 வருஷம் நிறைய வழி அனுபவிச்சிருப்பீங்க. இப்போ ஒரு நல்ல பீரியட் வருது. 5ல் குரு வரும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரம். அந்த நேரத்தை நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்துங்க. சத்தியமாக வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை தரும். ஏன்னா நம்ம மக்களோட மனசு எப்படின்னா, ஒரு வருஷம் நல்லா இருக்குன்றீங்க குரு, அப்புறம் திருப்பியும் சனி வருது, மறுபடியும் பிரச்சனை வருமானு கேட்பாங்க. விதைக்கிற நேரம் நல்ல நேரம் இருந்தால் போதும், அறுவடை பண்ணுற நேரம் நல்ல நேரம் இருந்தால் போதும். உண்மைதானே? விதைக்கிற நேரம் மழை இல்லாத நல்ல நேரமாக இருந்து அந்த செடி வளரும் கால அந்த பருவத்துக்கு தேவையான தண்ணியை கடவுள் கொடுப்பார். அறுவடை செய்யும் பொழுது அதே மழை இல்லாத அந்த பயிரை அறுவடை பண்ணி அதை பக்குவப்படுத்துறதுக்குரிய காலத்தையும் கடவுள் கொடுப்பார். அப்போ விதைக்கிற நேரம் நல்ல நேரம் இருந்தால் போதும். இந்த 12 மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் நீங்கள் விதைக்கக்கூடிய விதையை போன்றது. இந்த ஒரு வருஷத்தில் நீங்கள் தொடங்குற எல்லா செயல்களும் அடுத்த 12 வருஷத்துக்கு நின்று பேசும். 5ல் குரு உச்சமடைஞ்சு வராரு. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். சார், குரு பயிற்சியில் குரு பலன் இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னா எந்தெந்த ராசிகள்? ஸோ இதில் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கக்கூடியது மிதுன ராசிக்காரர்களுக்கு. ராசிக்கு 2வது இடத்துல குரு வர்றதுனால இந்த குரு பயிற்சியில் முக்கியமான பலன்கள் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்களில் மிதுன ராசிக்காரர்களும் முதன்மையாக இருக்கீங்க. ஸோ நீங்கள் தொடக்கூடிய அத்தனை காரியங்களும் தொட்டதெல்லாம் தொடங்குற மாதிரி ஒரு நல்ல அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. அதற்கு அடுத்தது ஏற்கனவே 7.5 சனி ஒரு 2.5 வருஷம் அடிபட்டு வாழ்க்கையில் ஒரு தெளிவு கிடைச்சிடாதான்னு இயங்கக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு 5வது இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வர்றது அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தெளிவையும் ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் இந்த குரு பகவான் காட்டப் போறார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக இந்த 8 வருஷ வாழ்க்கையில் 7.5 சனி ஆரம்பித்து
போடா படுத்தி எடுத்ததுன்னு புலம்பணும். மகர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்துல மறைஞ்சிருந்த குரு 7க்கு வரார். அப்ப 7.5 சனியில் பட்ட அத்தனை வழிகளுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு கடவுள் ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தையும் விடியலையும் தரக்கூடிய அடிப்படையில் இந்த குருவினுடைய பரிபூரண பெயர்ச்சி வருதுன்னு சொல்லலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போதுமே ஒரு விடியல் இல்லையா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அவங்களுக்கு 9வது இடத்துல குரு பகவான் வர்றது ஒரு மிகச்சிறந்த பலன் தரக்கூடிய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஓடிப்போன ராஜாவுக்கு 9ல குரு வந்தா போற இடமெல்லாம் சொந்த இடம், பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி வாழ்க்கையில ஒரு நல்ல உயர்ந்த இடத்துக்கு போகக்கூடிய ஒரு அனுகூல பிராப்தத்தை கொடுக்கும். அந்த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி கன்னிராசிக்கு 10ல குரு இருந்து வேலை பண விஷயங்கள்ல இருந்த தடைகள்ல இருந்து அவங்கள மீட்டு கொண்டு வந்து ஒரு புதிய பட்டம், புதிய பதவி, பொறுப்பு, புகழ், கை நிறைய பணம் வச்சு செலவு பண்ற மாதிரி ஒரு நல்ல உத்தியோகம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அடிப்படையில 11ஆம் இடத்துல குரு பகவான் உச்சமடைஞ்சு வரார். இந்த மேற்கூறிய ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பரிபூரண நேரடி பலன்கள் 100% கிடைக்குது. மற்ற ராசிக்காரர்கள்லாம் பயப்பட வேணாம், அப்ப எங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே இல்லையான்லாம் நினைக்க தேவையில்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் குரு பகவான் வந்து அமரக்கூடிய இடத்தை பொறுத்தும், அந்த குரு உங்களுடைய சுய ராசிக்கு எந்தெந்த இடத்தெல்லாம் பார்க்கிறாருன்றதை பொறுத்தும் மிகச்சிறந்த நல்ல பலன்கள் இருக்கு. அதை நீங்க கண்டிப்பா தொடர்ந்து பார்க்கலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன எல்லா நற்பலன்களும் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். கண்டிப்பா தொடர்ந்து வேறொரு பதிவுல சந்திக்கலாம். நன்றி. நன்றிம்மா.